ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஏற்கனவே இந்த ஆல் டாபிக் சீரீஸில் ஒரு 8 கொஷின் பார்த்துருந்தோம் போன வீடியோவில். ஸோ இதில் 9வது கொஷின்லேருந்து பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, த மந்த்லி இன்கம் ஆஃப் அ பர்சன், அதாவது ஒரு நபரின் மாத வருமானம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, மற்றும் அவரது மாத செலவு அப்படின்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த ஆண்டு அவரது வருமானம் 14% மற்றும் செலவு 7% அதிகரித்தது. அவரது சேமிப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு சதவீதத்தை கண்டறியவும். இப்போ அதாவது 13,500 வாங்கினவர் 13,500 வாங்கினவர் இப்போ 14% அதிகமாக வாங்குறாராம்ப்பா. அதுக்கப்புறம் 9,000 வாங்கினவர் இப்போ 7% அதிகமாக என்ன செய்கிறாரு, செலவழிக்கிறார். 13,500 சம்பளம் வாங்கினவர் 14% அதிகரிக்குது. 9,000 13,500 சம்பளம் வாங்குறப்போ 9,000 செலவு செஞ்சார். இப்போ அந்த செலவு அப்படிங்கிறது 7% அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவருடைய சேமிப்பில் ஏற்பட்ட அந்த அதிகரிப்பு சதவீதம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த போன வருஷம் 13,500 சம்பளம் 9,000 செலவழிக்கிறாரு. அப்போ எவ்வளவு சேமிச்சார் அப்படின்னா 4,500 சேமிச்சிருக்காரு. கரெக்டு தானே? இது சேவிங்ஸு. இப்போ சேவிங்ஸு எந்த சேவிங்ஸு? போன வருஷம் சேவிங்ஸு. இப்போ அடுத்த வருடம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வருடம் சம்பளத்தில் என்ன ஆயிருக்கு, 14% அதிகரிச்சிருக்கு. அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அவருடைய சம்பளம் எவ்வளவு அதிகரிக்குதுன்னு நமக்கு தெரியும். சம்பளம் இப்போ இந்த ஆண்டு எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அந்த அடுத்த ஆண்டுன்னு சொல்கிறாங்களே, அப்போ போன ஆண்டு இந்த ஆண்டுன்னு நம்ம வச்சுக்குவோம். அப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 135 × 114 போட்டு பார்க்கணும் நம்ம. 5 × 4 22, 3 4 சார் 12, 13, 14 மிச்சம் 1. அப்போ திருப்பி 4னா 5ன்னு வரப்போகுது. திருப்பி 5 3 1 5 3 1. இப்போ 0 9 13 மிச்சம் 1. அதாவது 5 5 10 13 மிச்சம் 1. இது அப்போ 5 திருப்பி 1. அப்போ சம்பளம் 15,390. ஓகேவா? இது சம்பளம் இவ்வளவு 14% அதிகரித்ததுக்கப்புறம் சம்பளம் இதுப்பா. இப்போ செலவு 9,000 போன வருஷம் செலவு. இப்போ இந்த வருஷம், அதாவது அடுத்த வருடம்னா நம்ம போன வருஷம் இந்த வருஷம் கணக்கு பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். செலவு எவ்வளவு? 7% அதிகரிக்குதான். அப்போ செலவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். இங்கே 2 0 இங்கே 2 0. அப்போ 107 × 9 போட்டு நம்ம ஒரு 0 சேர்த்துக்குவோம். 9 × 7 63, 6 0னா 6, அதுக்கப்புறம் 9ன்னு வரப்போகுது. ஒரு 0வா நான் சேர்த்துக்கிறேன். அப்போ 9630. ஓகேவா? அப்போ இது இந்த அடுத்த வருடம்னு சொல்கிறாங்களா, அப்போ இது புது வருமானம், இது புது செலவு. அப்போ இந்த வருஷம் இப்போ எவ்வளோ சேமிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 15,390 9630. இது ரெண்டையும் கழித்தோம் அப்படின்னா இங்கே 4 இங்கே 13ன்னு வரப்போகுது. இப்போ இங்கே 4 3 7, அதுக்கப்புறம் 5. அப்போ 5,760 அப்படிங்கிறது தான் புது சேவிங்ஸ். பழைய சேவிங்ஸ் எவ்வளவு? 4,500. அப்போ நம்ம எவ்வளோ என்ன கண்டுபிடிக்கணும், அதாவது சேமிப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பு சதவீதம் எவ்வளவுன்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கீழே பழைய சேவிங்ஸை போட்டுக்கணும், மேலே புது சேவிங்ஸு மைனஸ் பழைய சேவிங்ஸ். அப்போ கீழே 4,500, மேலே 5760 மைனஸ் 4,500 × 100 வெளியே பர்சன்டேஜ். இது இப்போ இதுக்கு தான் இதுதான் நம்மளோட ஆன்சராக வரப்போகுது. கரெக்டாக? அப்போ கீழே 4,500 நான் வச்சுக்கிறேன், மேலே மைனஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கணும். 5760 4500 0 6 2 1 1260 × 100 வெளியே பர்சன்டேஜாக போட்டுக்கிட்டாச்சு. ஓகேவா? இப்போ இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். 5 டேபிளால் கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ 2 × 5 10ன்னு வரும். அப்போ 26, 5 × 5 25, திருப்பி 1னா 10, 2 × 5 10, அதுக்கப்புறம் 9 × 5 45ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த 252 நான் 3 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன். 8 3 சார் 24, 12ன்னு வரும். 4 3 சார் 12, இங்கே 3 3 சார் 9. திருப்பி கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். 3ஆல் 2 × 3 6 24, 8 3 சார் 24. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 28%. எவ்வளோ சதவீதம் சேவிங்ஸ் அவருக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 28% அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ என்ன செஞ்சுருக்கோம், பழைய இன்கம் கொடுத்துருக்காங்க, அதற்கு எவ்வளோ செலவுன்னு கொடுத்தாங்க, அதை ரெண்டையும் கழிச்சு சேவிங்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இன்கம் 14% அதிகரிக்குது. அப்போ இன்கம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸ்பெண்டிச்சர் 7% அதிகரிக்குது. அப்போ அது எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதை ரெண்டையும் கழிச்சா புது சேவிங்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ பழைய சேவிங்ஸ் இருக்குது, புது சேவிங்ஸ் இருக்குது. அதை ரெண்டையும் வச்சு நான் என்ன செஞ்சுட்டேன், அதிகரிப்பு சதவீதம், அதாவது சேமிப்பில் ஏற்பட்ட அந்த சேவிங்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அவ்வளோதான் கேள்வி. இது ஒரு சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ப்பா. பார்த்தோன்னே என்னால் ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ 1/3 நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. இப்போ A + A × A அப்படின்னு இருக்கு. இங்கே A × A + N இருக்குது. அப்போ போர்டு மாஸ் படி என்ன செய்யணும், போர்டு மாஸ் படி ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் நான் அடிஷன். அப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயருன்னு இருக்கா, கீழே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏன்னு இருக்குது. இப்போ நான் என்ன செய்வேன், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ அப்படின்னு எழுதிக்க போகிறேன். அப்போ ரெண்டையும் அப்படியே என்னால் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 1ன்னு கிடைக்க போகுது. அப்போ 1ங்கிறதே ஆன்சர். ஓகேவா? இது ஆக்சுவலாக 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது அப்படியே சால்வ் பண்ணிங்கனாலும் 1 தான் கிடைக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை நான் ஏன்னு எடுத்து நான் சும்மா அப்படி செஞ்சு காமிச்சிருக்கேன்னா நாளை பின்ன இதே மாதிரி சம்மு வரலாம். அப்போ ஏ அப்படி அதை 1/3 அப்படிங்கிறது இடத்துல வேறு ஏதாவது ஒரு நம்பர் வரலாம். 5/7 வரலாம், 9/11 வரலாம், 13/17 வரலாம். ஸோ அப்போலாம் உங்களுக்கு வந்து அதை செஞ்சிங்கன்னா லேட் ஆகும். அதுக்கு தான் நான் இப்படி சொல்லித்தரேன். அப்போ வந்து நீங்கள் இப்படி பழகிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஏ ஸ்கொயர், இங்கே ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ கேன்சல் பண்ணணும். அப்போ கேன்சல் பண்ணணும்னா ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏன்னு எழுதிக்கிறேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ அடுத்த கொஷின் ஒரு டைம் அண்ட் ஒர்க்கு கொஷின். ஏ பி ஒரு வேலையை முறையே 45 நாள் மற்றும் 40 நாட்களில் முடிக்க முடியும். இப்போ ஏ செஞ்சார் அப்படின்னா 45 நாளில் முடிப்பாராம், பி செஞ்சார் அப்படின்னா 40 நாள்லேயே முடிச்சிருவாராம். ஓகேவா? அவர்கள் வேலையை ஒன்றாக தொடங்கினார். அப்போ வேலையை ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறாங்கப்பா. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஏ விலகிட்டார். எத்தனை நாள்னு சொல்லலை, ஏ அந்த இடத்துல விலகிட்டார். மீதமுள்ள வேலையை பி 23 நாட்களில் முடிக்கிறார். அப்போ இந்த வேலை, இந்த மீதம் இருக்கிற இந்த வேலை இருக்குல்ல, இந்த வேலையை பி மட்டும் 23 நாட்களில் முடிக்கிறாரு. அப்போ எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏ விலகினாருங்கிறதான் கேள்வி. அப்போ இது எக்ஸ் டேஸ்ன்னு வச்சுக்குவோம். நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த எக்ஸ் டேஸு ஏவும் வேலை பார்க்குறாங்க, பியும் வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? அது போக ஒரு 23 நாள் பி மட்டும் வேலை பார்க்குறாரு. ஆக மொத்தத்தில் வேலை முடிஞ்சிருச்சு. =1ன்னு போட்டேன். இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்வேன் அப்படின்னா இங்கே எழுதிக்கவா. இப்போ x/45 எழுதிக்குவேன். இங்கே x+23/40 எழுதிக்கலாம். =1. இப்போ 45க்கும் 40க்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு புரியுதுல? கீழே வந்து சேம் டினாமினேட்டர் இருப்பா, அதனால் மேலே x+23 எழுதிக்கிட்டேன். அவ்வளோதான். ப்ளஸ் இப்போ வந்து இதுக்கு ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 5ன்னு எடுத்தேன்னா 9, 8ன்னு வரும். அப்போ 9 × 8 72ன்னு வருமா? 9 × 8 72ன்னு வரும். அப்போ 72 × 5ன்னு எவ்வளோன்னு பார்க்கணும். 72 × 5 5 × 2 10 1 35 36. அப்போ 360 அப்படிங்கிறது எல்சிஎம். இந்த ஸ்டெப்பை இங்கே எழுதவா. அடுத்து 360 =1. இப்போ 360 45ன்னு இருக்குப்பா, 45ன்னு இருக்குது. அப்போ இது என்னால் மல்டிப்ளை பண்ணணும், 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? இங்கே 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலே இங்கே இங்கே 8ஆல். அப்போ 8ஆல் 8 × 45 360ன்னு வரும். கரெக்டாக? 8 × 45 360ன்னு வரும். அதே மாதிரி 9 × 40 360ன்னு வரப்போகுது. அப்போ 8 × 40னா மேலே 8x வரப்போகுது. இங்கே 9x + 9 × 23ன்னு வரப்போகுதுப்பா. ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 8x + 9x. இப்போ 17x = 360. இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டே 360 - 9 × 23ன்னு எழுத முடியும். கரெக்டாக? -9 × 23. இப்போ 23 × 9 எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். 9 3 27 2 18 20. அப்போ 207. அப்போ 360ல் 207 போச்சுன்னா எவ்வளவு தெரியும்? அப்போ இங்கே 5ன்னு வரப்போது, இங்கே 10ன்னு வரப்போது, இங்கே 3, இங்கே 5, அதுக்கப்புறம் 1 153ன்னு வரும். அப்போ 17x = 153. அப்போ இந்த 153 17ஆல் நான் டிவைட் பண்ணணும். 17ஆல் டிவைட் பண்ணணும்னா 9 × 7 63ன்னு வரும். 6. அப்போ 9 + 6 15ன்னு வந்துருச்சு. அப்போ 9ஆல் கேன்சல் பண்ண முடியும். அப்போ அதாவது 17ஆல் கேன்சல் பண்ணால் 9 வரும். இப்போ x = எவ்வளவு? 9. அப்போ ஏ எத்தனை நாட்களுக்கு பின்னாடி விலகிறாரு அப்படின்னா ஏ 9 நாட்களுக்கு பின்னாடி விலகிறாரு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா 9 நாட்கள். அவ்வளோதான். ஸோ இதில் நமக்கு வேலையே என்ன அப்படின்னா இப்படி ஒரு டேபிள் வரையணும், இந்த ஒரு டைம் லைன் வரையணும். அதாவது ஏ இங்கே விலகிறாரு, ஏ இந்த இடத்துல விலகிறாரு. அப்போ இங்கே வந்து ஏவும் வேலை செய்வாங்க, பியும் வேலை செய்வாங்க. இந்த இடத்துல பி மட்டும் தான் வேலை செய்கிறாரு. பி மட்டும் இந்த வேலையை 23 நாளில் செய்கிறாரு. இந்த இது எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ x/, என்னன்னு போடணும்? 45ன்னு போடணும். அப்போ x/40ன்னு போடணும். ஏன்னா எக்ஸ் இங்கே இந்த எக்ஸ் டேஸ் வந்து பி வேலை செய்கிறாருல, அதுக்கப்புறம் x/, அதாவது 23. இந்த 23 நாள் யார் வேலை செய்கிறா? பி மட்டும் தான் வேலை செய்கிறாரு. அப்போ x/, இதாவது 23/40ன்னு போடணும். =1. x/45 + x/40 + 23/40 =1. இதை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுதான் என்னோட ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் உங்களோட வேலை இந்த ஒரு டைம் லைனை வரைஞ்சிக்கணும். இதை இப்படி எழுத தெரியணும். அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா ஏ மட்டும் செஞ்சால் 45 நாளில் செய்வார், ஆனால் அவர் எக்ஸ்டேஜ் பண்ணியிருக்கார். பி மட்டும் செஞ்சால் 40 நாளில் செய்வார், அவர் ஒரு எக்ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 23 நாள் பி செஞ்சுருக்காரு, ஆனால் பி தனியாக செஞ்சால் எத்தனை நாள் ஆகும்? 40 நாள் ஆகும். அப்போ அதை கீழே போட்டுக்கணும். அவ்வளோதான். =1. வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதை மட்டும் நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவளை எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் நமக்கு வந்துடும். அவ்வளோதான். ஈஸியானது தான். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம்.
9% ஆஃப் என்ன அது அந்த கொஷின் மார்க் பதில் எக்ஸின் போட்டுக்கிற இஸ் ஈக்குவல் டு 63. அப்போ 9 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 63 அப்படின்னு போடுறாங்கப்பா. இங்கே 3 டேபிளால் கேன்சல் பண்ணி 3 × 3 9, இங்கே 21 வரும். திருப்பி கேன்சல் பண்ணால் 7 3 சார் 21, அவ்வளோதான். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு இந்த 100 அங்கிட்டு போயிருமா 700. அப்போ எக்ஸுக்கான வேல்யூ என்னது, இந்த கொஷின் மார்க் போடுற இடத்துல என்ன ஆன்சர் வரப்போகுது 700 அப்படின்னு வரப்போகுது. கொஷின் மார்க் போடுற இடத்துல என்ன ஆன்சர் வரப்போகுது 700ன்னு வரப்போகுது. ஓகேவா, அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ அடுத்த கேள்வியும் ஒரு டைம் அண்ட் ஒர்க் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஏ மற்றும் பி தனித்தனியாக ஒரு வேலையை முறையே 9 மற்றும் 12 நாட்களில் முடிக்க முடியும். இப்போ ஏ மட்டும் தனியாக செஞ்சால் 9 நாள், பி மட்டும் தனியாக செஞ்சார் அப்படின்னா 12 நாள். அதான் முறையேன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ஏபி வருது, அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு ஏ அடுத்து பி. ஓகேவா, அப்போ ஏ மட்டும் செஞ்சால் 9 நாள், பி மட்டும் செஞ்சால் 12 நாள். அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாறி மாறி வேலையை செய்கிறாங்கப்பா. ஃபஸ்ட்டு நான் ஏ, முதலில் ஏ வேலையை தொடங்கினார் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க அது. அப்போ ஃபஸ்ட்டு நான் ஏ, அடுத்து நான் பி, அடுத்து நான் ஏ, அடுத்து நான் பி, அடுத்து நான் ஏ, அடுத்து நான் பி. ஓகேவா, இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வேலை எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 1/9 ப்ளஸ் 1/12 அப்படின்னு நம்ம போட்டுக்குவோம். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு நான் அந்த 9க்கும் 12க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ 3ன்னு எடுக்கிறேன். 3 × 3 9, 4 3 சார் 12, அப்புறம் 3 ஒரு 4 கரெக்டாக. அப்போ இங்கே 3 × 3 9, அப்போ 36ன்னு எனக்கு எல்சிஎம் வரப்போகுது. 36 அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே என்ன செய்யணும் 4, இங்கே 3. ஓகேவா, அவ்வளோதானே. அப்போ 4 + 3, அப்போ மொத்தம் வேலை எவ்வளோனா 36 வேலை. மொத்த வேலை கீழே வருதுல, அதுதான் நமக்கு மொத்த வேலை 36 வேலை. ஏ எத்தனை வேலை செய்வார், ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார். பி 3 வேலை செய்வார். அப்போ ஏ 4, பி 3, இப்படியே செஞ்சு 36 வேலையை அவங்க முடிக்கணும் மாறி 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 மாறி. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஏ மொதல் 4 செய்கிறாரு, ஆரம்பிக்கிறாரா, அவர் 4 வேலை ஏ செய்கிறாரு. பி என்ன செய்கிறாரு, பி வந்து 3 வேலை செய்கிறாரு. அப்போ 2 நாளில் மொத்தம் எத்தனை வேலை முடியுது, 7 வேலை முடியுது. 4 + 3 7 வேலை முடியுது. ஏவும் பியும் ஃபஸ்ட்டு நான் ஏ, செகண்ட் நாள் பி. அப்போ 2 நாளில் மொத்தம் 7 வேலை முடியுது. அப்போ 7 × 5 என்னது 35. அப்போ 7 வேலை செய்ய எத்தனை நாள் ஆகுது, 2 டேஸ் ஆகுது. அப்போ மொத்தம் 35 வேலை. 7 × 5 அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ 2 டேஸ் அப்படிங்கிறப்ப 5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 10 நாள் கரெக்டு தானே. அதாவது 7 வேலை செய்ய எத்தனை நாள் ஆகுது, 7 வேலை செய்ய எத்தனை நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. அப்போ 14 வேலை செய்ய எத்தனை நாள் ஆகும், 4 நாள் ஆகுமா. 14 வேலை செய்ய 4 நாள் ஆகும். அப்போ 28 வேலை செய்ய எத்தனை நாள் ஆகும், 28 வேலை செய்ய 8 நாள் ஆகும். கரெக்டு தானே. அதாவது 7 எல்லாம் நீங்கள் கூட்டுங்கப்பா. அதான் இங்கே 7 × 5 நான் போட்டு காமிச்சிருக்கேன். 7 + 7 + 7 + 7 + 7 7 நாளைக்கு 7 வேலை செய்ய 2 நாள், திருப்பி 7 வேலை செய்ய 2 நாள், திருப்பி 2 நாள், திருப்பி 2 நாள், திருப்பி 2 நாள். அப்போ மொத்தம் 10 நாள். மொத்தம் எத்தனை நாள், 10 நாள். வேலை எத்தனை வேலை முடிஞ்சிருக்கு, 35 வேலை முடிஞ்சிருக்கு. மொத்தம் எத்தனை நாள், 10 நாளில் 35 வேலை முடிஞ்சிருக்கு. ஆனால் மொத்தம் எத்தனை வேலை, 36 வேலை இருக்குது. அப்போ 10 நாளா, இப்போ 10 நாளில் 35 வேலை முடிஞ்சிருச்சு. 11வது நாள் யார் வேலை செய்வா, ஏ தான் செய்வார். நான் ஏபின்னு இப்படியே வருது. அப்போ 10வது நாள் பி செஞ்சிருப்பாரு. 11வது நாள் யார் தான் செய்வா, ஏ தான் செய்வார். ஏவால் எத்தனை வேலை செய்ய முடியும், ஒரு நாளில் 4 வேலை செய்ய முடியும். ஆனால் மீதி இருக்கிறது எத்தனை வேலை, ஒரே ஒரு வேலை தான். ஏன்னா 35 வேலை முடிச்சாச்சுல. 10 நாளில் 35 வேலை முடிச்சாச்சு. 11வது நாள் ஏ தான் செய்வார். ஏ ஃபுல்லாக செஞ்சாருன்னா 4 வேலை செய்வார். ஆனால் இருக்கிறதோ ஒரு வேலை. அப்போ 10 1/4ன்னு வரப்போம். 10.25 நாள். 11வது நாள் ஃபுல்லாகவே தேவைப்படலை. ஏன்னா 10 நாளில் 35 வேலை முடிச்சாச்சு. அப்போ இருக்கிறது மொத்தம் 36 வேலை தான். அப்போ 11வது நாள் ஒரு வேலை தான் பாக்கி இருக்குது. ஆனால் ஏ அன்னைக்கு ஃபுல்லாக செஞ்சார்னா 4 வேலை செய்வார். அப்போ 10 1/4 10.25 நாள்லையே அந்த வேலை முடிஞ்சிடும். அந்த 36 வேலை எத்தனை நாள்லேயே முடிஞ்சிடும், 10.25 நாள்லையே முடிஞ்சிடும். ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது 10 1/4 டேஸ். 10 1/4 டேஸ் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சிச்சுல. மொத்தம் 36 வேலை, 10 நாளில் 35 வேலை முடிஞ்சிருச்சு. 11வது நாள் யார் செய்ய போகிறா, ஏ செய்ய போகிறாரு. ஏ எத்தனை வேலை ஒரு நாளில் செய்ய முடியும், 4 வேலை செய்ய முடியும். ஆனால் மீதி இருக்கிறதோ ஒரே ஒரு வேலை தான். அப்போ மொத்தம் 4 வேலை அவர் ஒரு நாளில் செய்வார். ஆனால் இருக்கிறதோ ஒரு வேலை. அப்போ 1/4 10 நாளில் 35 வேலை முடிஞ்சிருச்சு. இது 11வது நாள். அப்போ 10.25 நாள்லையே மொத்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்போ 10 1/4 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா, அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ விச் இஸ் கிரேட்டஸ்ட் இன், இது 3 கொடுத்துருக்காங்கப்பா. இது 3ல் எது பெரியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், 16 2/3% இருக்கா. இது ஃபஸ்ட்டு 16 2/3 நான் மாற்றிக்கிறேன். இதா ஸோ அப்போ 16 × 3 6 3 சார் 18 மிச்சம் 1 48. அப்போ 48 + 2 50/3ன்னு வரப்போகுதுப்பா பர்சன்டேஜ். 50/3% நான் எப்படி எழுதலாம், 50/3%. இதை நான் எப்படி எழுதிக்கலாம், பர்சன்டேஜ்னா என்னது, /100. அப்போ 300ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 0 கேன்சல் ஆயிரும். 1 × 5 5 6ன்னு வருது. அப்போ இதுக்குரிய வேல்யூ 1/6, இதுக்குரிய வேல்யூ 1/6,
2/15 கமா 17/100 எழுதலாமா? 0.17 என்ன செய்கிறேன் 17/100 எழுதிக்கிறேன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அவ்வளோதான்ப்பா. இப்போ இது மூணுக்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 6, 15, 100 இது மூணுக்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும். ஏதாவது 3 வச்சு எடுக்கவா? 2 × 3 6, 5 × 3 15, 100 போகாது, அப்படியே வச்சுக்கிறேன். திருப்பி 2ன்னு எடுத்தேன்னா 1ன்னு வரும், இங்கே 50ன்னு வரும், இங்கே 15ன்னு வரும். கரெக்டாக? திருப்பி 5ன்னு போட்டேன்னா இங்கே 1, 3, அதுக்கப்புறம் இங்கே 10ன்னு வரும். அப்போ திருப்பி 3ன்னு வரப்போகுது, 10ன்னு வரப்போகுது. அப்போ ஏற்கனவே இங்கே 10ன்னு இருக்குது, திருப்பி ஒரு 3னா 30, 30 × 30ன்னு வருமா? 30 × 30 900ன்னு போடலாமாப்பா? எல்சிஎம் என்னது? திருப்பி நான் தெளிவாக போட்டு காமிக்கவா ஒரு தடவை? திருப்பி தெளிவாக போடுறேன். 6, 15, 6, 15, 100 இது மூணுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 6, 15, 100 இது மூணுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 × 3 6ன்னு வரும், 5 × 3 15ன்னு வரப்போகுது. இது 100 அப்படியே வச்சுக்கணும். திருப்பி 2ஆல் பண்ணால் இங்கே 1ன்னு வந்துருச்சு, இங்கே 5 அப்படியே வரப்போகுது, இங்கே 50 2 100ன்னு வரப்போகுது. அப்போ 5ஆல் பண்ணேன் அப்படின்னா 1, 1, இங்கே என்னன்னு வரும்? 10 × 5 50. ஓகேவா? ஸோ திருப்பி 10 அப்படின்னு போட்டோம்னா வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ 3 × 2 6, இங்கே 50ன்னு வரும், 5 6 are 30. அப்போ இங்கே ஒரு 0 சரி 300ன்னு எல்சிஎம் வருது. ஸோ அப்போ பழசு பண்ணது தப்பு. அதான் கீழே நான் போட்டு ஏதோ தப்பு வருகிற மாதிரி இருந்துச்சுன்னு சரி திருப்பி போட்டு பார்த்துருவோன்னு பார்த்தேன். ஓகேவா? அங்கே ஏதோ ஒரு இடத்துல 3லாம் தெரியாமல் போட்டிருக்கோம். அப்போ 300 அப்படிங்கிறது தான்ப்பா நமக்கு எல்சிஎம்மு. ஸோ இந்த மாதிரி எல்சிஎம் போடுற இடத்துல ஏதாவது தப்பு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு செகண்ட் டக்குன்னு போட்டு பார்த்துடணும். ஸோ திருப்பி ரொம்ப இது பண்ணக்கூடாது. அப்போ 300ன்னு வருது. ஆக்சுவலாக இங்கே 50/300 தானே இருந்துச்சு. அப்போ இந்த 50ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 300ன்னு வரப்போகுது. கரெக்டாக? அப்போ இங்கே 50ன்னு வந்துருச்சுப்பா. ஓகேவா? ஸோ அப்படியே எழுதிக்கிறேன். 50/300 இந்த டேர்ம் என்ன? 300ன்னு வரணும்னா 20ஆல் மேலே எங்களையும் மல்டிப்ளை பண்ணணுமா? 20ஆல் மேலே எங்களையும் மல்டிப்ளை, அப்போ 40ன்னு வரப்போகுதுமா. 40/300 இங்கே என்ன செய்யணும்? 3ஆல் மேலே எங்களையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கீழே 300ன்னு இருக்குது, இங்கே 17 × 3 7 × 3 21, 2 இங்கே 5 3, அப்போ 2 50 51. ஓகேவா? ஸோ அப்போ கீழே வந்து சேம் டினாமினேட்டர் இருக்குப்பா. கீழே சேம் டினாமினேட்டர். அப்போ மேலே எது பெருசாக இருக்கோ அதுதான் பெருசு. கரெக்டு தானே? அப்போ இங்கே 51 அப்படிங்கிறது தான் பெருசு. அதற்கு அடுத்ததா இது பெருசு, அதுக்கு அடுத்தது தான் இது பெருசு. அப்போ இங்கே 51/300ங்கிறது என்ன டேர்மு? 17/100. 17/100ங்கிறது 0.17. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் இதில் எது பெரியது, விச் இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னா இந்த 0.17 அப்படிங்கிறது தான் கிரேட்டஸ்ட். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை டவுட் வரலாம், கீழே சேம் டினாமினேட்டர்னா பெரிய நம்பர் தான் பெருசா அப்படின்னா நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். 3ன்னு வச்சுக்கிறேன். 1/3 பெருசா, 2/3 பெருசா, 3/3 பெருசா? கரெக்டாக இருக்கா? அப்போ 3/3னா மேலே 3 தானே வருது. அப்போ இங்கே 3/3னா 1ன்னு வரும்பா. இது 3ல் 1 பங்கு, இது 3ல் 2 பங்கு, இது 3ல் 3மே 3/3னா 1. அப்போ இதுதானே 1 தானே பெருசு. அப்போ இப்போ நீங்கள் சின்ன நம்பர் வச்சு இப்படி செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது பெருசு, அதுக்கப்புறம் தான் இது. ஸோ அப்போ நமக்கு ஏதாவது ஒரு டவுட், இப்போ 300ன்னு இருக்குது, மேலே 51, 40, 50ன்னு இருக்குது. அப்போ மேலே பெரிய நம்பர் தான் பெருசு அப்படிங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணி கரெக்டாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். 45 ஆண்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் முடிக்க முடியும். அவர்கள் வேலையை தொடங்கி 6 நாட்களுக்கு பிறகு, அப்போ 6 நாள் என்ன செஞ்சுட்டாங்க? இந்த 45 பேர் வேலை செஞ்சுட்டாங்க. 45 பெண்ணு. ஓகே. இப்போ மேலும் 30 ஆண்கள், அப்போ 6 நாளைக்கு அப்புறம் என்ன வாங்குறாங்க? 30 ஆண்கள் அவர்களுடன் சேர்ந்தனர். அப்போ மீதமுள்ள வேலையை முடிக்க அவர்கள் இப்போது எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள்? அவ்வளோதான் கேள்வி. ஆக்சுவலாக 45 பேர் சேர்ந்து செஞ்சால் 16 நாளில் முடிச்சிடலாம். இப்போ 45 பேர் 6 நாள் வேலை செஞ்சுட்டாங்கப்பா. அப்போ மீதி எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னா 10 நாள் வேலை இருக்குது. 45 பேரோட வேலை 10 நாள், இனி 45 பேர் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை முடிச்சு போடலாம். பட் இப்போ என்ன செய்கிறாங்க? 30 ஆண்கள் அவர்களுடன் சேர்றாங்கப்பா. அப்போ 30 ஆண்கள் சேர்ந்தால் 45ங்கிறது 75 மென்னாக மாறும். இப்போ எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த டிஎம்லாம் நான் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ எக்ஸை மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். அதாவது இன்னியும் 45 பேரோட 10 நாள் வேலை இருக்குது. ஆனால் இப்போ அதை எத்தனை பேர் சேர்ந்து செய்ய போகிறாங்க? 75 பேர் சேர்ந்து செய்ய போகிறாங்க. அப்போ எத்தனை நாள்லேயே முடிச்சுருவாங்கங்கிறதான் கேள்வி. இங்கே 55ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 15 அப்படின்னு வரும். இங்கே 9 × 5 45ன்னு வரும். அப்போ இங்கே 3 3s are 9, இங்கே 3 3s are 9, இங்கே 5 × 3 15, இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5s are 10. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 6 days அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 10 பேர் 45 பேர் சேர்ந்து செஞ்சு 10 நாள் முடிப்பாங்க அந்த வேலையை. ஆனால் இப்போ 75 பேர் சேர்ந்து செய்கிறதுனால 6 நாட்கள்லேயே முடிச்சிருவாங்க. ஓகேவா? புரியுதுல?
கேள்வி என்னன்னா 45 பேர் 16 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்கப்பா. இப்போ 45 பேர் 6 நாள் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 30 பேர் ஜாயின் பண்ணுறாங்களாம். இப்போ மொத்தம் எத்தனை பேர்? 45 இருந்த எண்ணிக்கை இப்போ 75 மாறிடுச்சு. அப்போ ஏற்கனவே 6 நாள் வேலை முடிஞ்சிருச்சுல, மொத்தம் 16 நாள் வேலை 45 பேர் செய்யணும். அப்போ ஏற்கனவே 6 நாள் வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி 10 நாள் வேலையை 45 பேர் சேர்ந்து செய்கிற வேலை. ஆனால் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 75 பேர் இருக்காங்க. அப்போ எத்தனை நாளில் செய்வாங்க? அவ்வளோதான் கேள்வி. ஓகேவா? ஸோ இது எப்படி போடுறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும்ல MDH/Wங்கிற ஃபார்முலா. மென்னு, டேஸு, ஹவர்ஸு, கீழே ஒர்க்கு. ஸோ இங்கே நமக்கு மென்னும் டேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு எடுத்துக்கிறேன். M1D1H1 W1ன்னு போடுவோம். =M2D2H2 W2ன்னு போடுவோம். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது? M D தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். அப்போ M1D1 =M2D2. அவ்வளோதான். அப்போ 10 நாள் 45 பேரோட வேலை 75 பேர் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 6 நாள்லேயே முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.